ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம பாண்டியை பிடிச்சி எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானதி இருந்துட்டு பாண்டி கூட முதல்ல பேச ஆரம்பிச்சது. பாண்டி வந்து வானதியை கூட்டிகிட்டு போயிட்டு ஐ லவ் யூன்னு சொன்னது, இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வசந்த் இருந்துட்டு இப்போ கூட ஒன்றும் இல்லை, பிரேம் கிட்ட பேசினா கண்டிப்பாக இவளை கல்யாணம் பண்ணிப்பா, அவன் பேங்க்கில் ஒர்க் பண்ணி இருக்கான், இவர் ராணி மாதிரி அந்த வீட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா வரதட்சணை கூட கிடையாது, அவன் கேட்டது பைக் மட்டும்தான், அதை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும், அவன் கண்டிப்பாக வானத்தையை சந்தோஷமாக பார்த்துப்பான், இவ பண்ண அடித்த கூத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் இதை விட பல மடங்கா அவனை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் என்ன நைனா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக எதுவாக இருந்தாலையும் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பையன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமே, பையனும் பார்க்க ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ல, ஏன்னா பொறுமையாக வந்து எடுத்து சொல்லிட்டு போயிட்டான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பிரேம்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, பிரேமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. இதை வானதி சொன்னதை கேட்ட உடனே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. நேராக பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த முகூர்த்தத்தில் எனக்கு கல்யாணம், யார் கூடன்னு கேட்குறியா, பிரேம் கூட தான் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.